ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். மலரோட பர்த்டேக்கு வந்து நீ வண்டியை கட்டிட்டு அப்புறம் பைக்கை திருப்பி எடுத்துக்க. சோ இந்த விஷயத்தை வந்து சுரேஷ் சொல்லி பிஸியா இருக்கீங்களா? சோ அவங்களும் சொல்லிடுறாங்க. சோ அவங்களும் வந்துருவாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீ மனசுக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் பறக்குதுங்க. மலரோட பர்த்டேக்கு வந்து அவங்களுக்கே தெரியாம கேக் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மதி ரெடி பண்றாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து சுரேஷ் கிட்ட சொல்லி அவங்க அக்கா கிட்ட சொல்றாங்க. ஸோ அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களும் வந்துருவாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியராஜ் வந்து ஒரு பக்கம் கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடனை கட்டாதனால ஃபினான்சியர் வந்து பேங்க்கே வந்திருப்பாரு. வந்து இந்த மாதிரி எனக்கு 2 மாசமா வந்து நீ வந்து இது தரல, அமௌண்ட் தரல, அதனால வந்து உன்னோட பைக்கு 2 மாசமா காசு கொடுக்கல. ஸோ அந்த பைக்கை வந்து நான் எடுத்துட்டு போறேன், நீ வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கோ அந்த மாதிரி சொல்றாரு. இப்போ எவ்வளவோ தூரம் சொல்றாங்க பாக்கியராஜ், ஆனால் ஃபினான்சர் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ இது இந்த ஏன்னா ரொம்ப ஆசையா இருக்காங்க நம்ம மதி வந்துட்டு. ஸோ நம்ம மலர் வந்து ரொம்ப ஆசையா இருக்காங்க வெளியில கூட்டிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி ஃபேஸ் பண்ணி கூட்டிட்டு போவாரா போக மாட்டாரா அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.